இதை கேட்டோம் என் மேலே உங்களுக்கு கோபம் வரலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, இதை சொன்னது உலகம் எங்கும் போர். அது சமீபமாக கடந்த வாரங்களில் தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருக்கு. இந்த போர் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அதை பற்றி நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது, நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இந்த போர் இன்று மட்டும் அல்ல, என்றுமே போர் நடக்கக்கூடாது. ஒரு அமைதியான வாழ்வியல் வேணும் அப்படின்னா அதற்கு தீர்வு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதற்கு வள்ளல் பெருமானார் அன்றே ஒரு தீர்வு சொல்லிட்டார். இப்போ நம்ம எல்லாரும் ஏன் போர் வேணான்னு சொல்கிறோம்? போர் என்றால் பல உயிர்கள் கொல்லப்படுகின்றன, பல உயிர்கள் காரணமே இல்லாமல் கொல்லப்படுகின்றன, உலகம் முழுவதும் அமைதி இல்லாமல் போகுது. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, போர் நடக்கலைனாலுமே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் நாம் உணவிற்காக பல உயிர்களை கொள்கிறோம். எத்தனை ஆடுகளை கொள்கிறோம், எத்தனை கோழிகளை கொள்கிறோம், எத்தனை மாடுகளை கொள்கிறோம், எத்தனை லட்சக்கணக்கான மீன்களை கொள்கிறோம். ஒரு அறிஞர் சொல்றார், என்று ஒரு மனிதன் உணவு உண்பதற்காக கொலைக்களங்கள் இல்லாமல் போகின்றதோ அன்றுதான் இந்த பூமியில் போர் நிற்கும் என்று சொல்கிறார். எனவே போர் நிற்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உணவிற்காக ஒரு உயிர் கொல்லப்படுவது நிற்க வேண்டும். இதை கேட்டோம் என் மேலே உங்களுக்கு கோபம் வரலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, இதை சொன்னது திருவள்ளுவர், வள்ளலார். வள்ளலார் வள்ளுவர் வழியில் நின்றால் உலகம் போர் இல்லாமல் இருக்கும்.